ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நாம பார்க்க போற விடயம் என்னவென்று சொன்னால் 2025 மார்ச் மாதம் யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அதால் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு வேக்கன்சி ஒன்று கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜாப் என்ன, அந்த ஜாப்புக்குரிய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அந்த ஜாப்புக்கு நாம எவ்வாறு அப்ளை பண்ணுவது என்பது தொடர்பாக தான் நாம் என்ன செய்ய போறோம், இன்றைய கிளாஸ் நாம் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ரைட். முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த ஜொப்புக்குரிய அட்வர்டைஸ்மெண்ட்ல நீங்க எப்படி பார்த்து கொள்வது என்பது தொடர்பாக தான் பார்க்கப்படும். ரைட். நீங்க முதலாவது என்ன செய்யலாம்னு சொன்னா, யூஜிசி எல்கே நீங்க என்ன செய்யலாம், கூகுள்ல சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி நீங்க என்ன சொன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா என்கிற வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்க உள்நுழைந்தீங்கன்னு சொன்னா, அந்த வெப்சைட்ல நீங்க அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்று சொல்லி ஒரு ஒரு பிக்சர் ஒன்று இருக்கு, ஒரு லோகோ ஒன்று இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன சொன்னா கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்று சொல்லி ஒரு பேஜ் ஒன்று என்ன செய்யும், ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 3 என்று சொல்லியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது வேகன்சி அட்வர்டைஸ்மெண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபில் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் என்கிற அந்த 3 ஃபைல்ஸ் என்ன செய்யறாங்க இருக்கு. அதுல 1 2 என்னன்னு சொன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பிடிஎஃப் ஃபைல்ஸ் வரும். மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அப்ளை பண்ணுவதற்கான என்ன அந்த லிங்க் கொண்டு காணப்படுது. அந்த வேகன்சியை நீங்க முதலாவது நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அதுல முதலாவது அட்வர்டைஸ்மெண்ட் வரும், யூஜிசிஎம்ஏ அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பாருங்க, அவங்க வேகன்சி சம்பந்தமாக போட்டிருக்காங்க. அதுல இருக்கிற முக்கியமான விடயம் என்ன, அந்த வேகன்சியோட பொசிஷன். ரைட். அந்த வேகன்சியோட பொசிஷனை பாருங்க, போஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 3. ரைட். அப்ப நாம என்ன செஞ்சிட்டோம், இந்த வேகன்சிக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இந்த அப்ளை பண்றதுக்கான பிரதானமான குவாலிஃபிகேஷன் என்ன, இதான் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அடுத்த விடயம். என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் நமக்கு தேவை, இதுல என்ன குவாலிஃபிகேஷன் தேவை நமக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது அவங்க கேட்டிருக்காங்க ஜிசிஇ ஓ லெவல் பரீட்சையில 6 பாடங்கள் பாஸ் பண்ணிருக்கணும் நீங்க. அதே நேரம் உங்களுக்கு ஒரே தடவையில நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். ஒன் சிட்டிங், நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பாருங்க, ஒன் சிட்டிங் நான் ஹைலைட் பண்ணி காட்டணும் உங்களுக்கு. ஒன் சிட்டிங், சரிதானே. ஒரே தடவை என்று சொன்ன என்னென்ன பிள்ளைகள், 9 பாடங்களையும் நீங்க அப்ளை பண்ணி எழுதிய தடவை. அது நீங்க ஃபர்ஸ்ட் டைமோ செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ அதே பிரச்சனை இல்லை. 9 பாடங்களும் ஒரே டைம்ல நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கணும். அப்படி இருந்தா அது ஒரே தடவையில்னு சொல்லுவோம். அப்படி நீங்க ஒரே தடவையில் அப்ளை பண்ண பாடத்துல தமிழ் லாங்குவேஜ் நீங்க என்ன செய்யணும், நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் தமிழ் லாங்குவேஜ். ரைட். ரெண்டாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ். மூணாவது மேத்தமெட்டிக்ஸ் கணிதம். தமிழ், ஆங்கிலம், கணிதம் நீங்க 3 பாஸ் பண்ணிருக்கணும். அதுல உங்களுக்கு கிரெடிட் பாஸ் இருக்கணும். கிரெடிட் பாஸ் என்ன, கிரெடிட் பாஸ் சொல்றது சி பாஸ் சொல்லுவோம், சி ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கணும். அதே நேரம் நீங்க ஏஎல் பரீட்சையில 3 பாடங்கள், நீங்க ஓல்ட் சிலபஸா இருந்தாலும் சரி நியூ சிலபஸா இருந்தாலும் சரி 3 பாடங்கள் பாஸ் பண்ணிருக்கணும். பாஸ் சொன்னா என்ன பிள்ளை, எஸ் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கணும். ரைட், சரிதானே. ரைட். அடுத்து ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு தோஸ் ஹூ possess the following. யார் இந்த குவாலிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்யப்படும், முன்னுரிமை வழங்கப்படும். இதுல முக்கியமாக அங்க கேட்கறது பாத்தீங்கன்னு சொன்னா, ஏதாவது நீங்க கணனி அப்ளிகேஷன் தொடர்பாக 6 மாதங்களுக்கு குறையாத கம்ப்ளீட் பண்ணின ஒரு பாடநெறி, நீங்க NVQ லெவல் 3 கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம், NVQ லெவல் 4 கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம், அல்லது அதுக்கு மேலதிகமாக கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். அல்லது அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டிடியூட்ல நீங்க என்ன செஞ்சிருக்கணும், 6 மந்த்துக்கு குறையாதுன்னு ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று என்ன செஞ்சிருக்கணும், நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கேல என்ன செஞ்சிருக்கோம், நாங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் என்ன செஞ்சிருக்கோம், இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ் 1 இயருக்குரிய கோர்ஸ், 1.5 இயருக்குரிய கோர்ஸ், அது 6 மந்த்துக்குரிய கோர்ஸ் எல்லாம் என்ன செய்யப்படுது, நாங்க ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்கோம். நீங்க எங்கள்கிட்ட ஃபாலோ பண்ணியிருந்தாலும் சரி அல்லது வெளி நிறுவனங்கள்ல ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, ரெகக்னைஸ் இன்ஸ்டிடியூட், சரிதானே. ரைட். அதே நேரம் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், நீங்க அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்க யோசிக்க தேவையில்லை. வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இருக்கு தானே.
வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், எக்ஸஸ், இந்த பேக்கேஜஸ்ல உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தா காணும். கம்ப்யூட்டரைஸ் அக்கவுண்டிங்க சொல்லல, எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸஸ், இந்த 4 விடயங்கள், அதுவும் எக்ஸஸ் தவிர்ந்ததா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் நீங்க கிளியரா இருக்கணும். பேசிக் எம்எஸ் ஆஃபீஸ் கோர்ஸ்ன்னு சொல்லணும். இதுல நீங்க குவாலிஃபைடா இருந்தா நீங்க என்ன செய்யலாம், இந்த கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணி கொள்ளலாம். உங்களுக்குரிய சலரிய பாத்தீங்கன்னா பிள்ளைகள், மாதாந்த சம்பளம் per month உங்களுக்கு போட்டிருக்காங்க. பேசிக் சேலரியை மட்டும்தான் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரைட். அதே நேரம் உங்களுக்கு யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கை படிகள் கிடைக்கும், காஸ்ட் ஆஃப் லிவிங். அதே நேரம் உங்களுக்கு அலவன்சஸ் கிடைக்கும், ஓவர் டைம் பேமெண்ட்ஸ். அது நீங்க ஹாலிடேல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குரிய பேமெண்ட். அடுத்து பேப்பர் மார்க்கிங் போனீங்க, பேப்பர் மார்க்கிங்ல சுப்பர்வைஸுக்கு உங்களை விடுவாங்க, அதுக்குரிய பேமெண்ட் கிடைக்கும். அதே நேரம் பேப்பர் மார்க்கிங் டைம்ல அந்த ரிசர்ச் சென்டர் பண்றது அந்தந்த விடயங்களுக்குரிய ரிசர்ச் சம்பந்தமான நீங்க ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க ரிசர்ச் சம்பந்தமாக நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதுக்கு கிடைக்கும். நீங்க வெளியூருக்கு போய் வரும்போது அதுக்குரிய டிராவலிங் அலவன்ஸ் கிடைக்கும். அப்படி நிறைய அலவன்ஸ்கள் என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அதே நேரம் யூனிவர்சிட்டிகள் நிறைய ப்ரொஜெக்டுகள் வரும். அந்த ப்ரொஜெக்டுல நீங்க பார்ட் டைமா ஒர்க் பண்ணீங்கன்னா ப்ரொஜெக்ட்ல ஒரு அலவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட சம்பளம் 65,000-70,000 ரூபாய்க்கு என்ன செய்யலாம், நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் இது யூனிவர்சிட்டி பென்ஷன் ஸ்கீம். இப்ப கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற முக்கியமான ஒரு பெனிஃபிட் பென்ஷன் கிடைக்கும். ஆனா நிறைய அத்தாரிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா பென்ஷன் இல்லை. ஆனா யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா யூனிவர்சிட்டி பென்ஷன் ஸ்கீம், யூபிஎஃப் சொன்னோம், அது உங்களுக்கு இடிஎஃப் என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். இது இன்டர்வியூ இல்லை. நீங்க இந்த எக்ஸாமுக்கு நீங்க சிட் பண்றேன்னு சொன்னால் நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், நீங்க இந்த 3 பாடமும் என்ன செய்யணும் என்று சொன்னா எக்ஸாம் எழுதி ஆகணும். எக்ஸாம் என்ன 3 பாடம் எக்ஸாம் எழுதணும் பாருங்க. உங்களுக்கு முதலாவது உங்களுக்கு மொழித்திறன் பரீட்சை நடக்கும். அது இங்கிலீஷ்லயும் நீங்க போடலாம், தமிழ்ல போடலாம். நான் சொல்றது தமிழ் மீடியம் மாணவர்களுக்கானது, தமிழ்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும், மொழித்திறன் பரீட்சை. அதே நேரம் பாருங்க ஐக்யூ, அதே நேரம் ஜென்ரல் நாலேஜ். ஐக்யூன்னா தெரிஞ்சிருக்கு, நீங்க ஸ்காலர்ஷிப் எல்லாம் செஞ்சிருப்பீங்க. ஒரு நுண்ணறிவு என்று சொல்லுவாங்க போட்டி பரீட்சைகளுக்கு தயாராகிறதுக்கு. அந்த நுண்ணறிவு கேள்விகள் வரும். அதே நேரம் ஜென்ரல் நாலேஜ் வரும். அதாவது ஆசிய கோப்பையை கைப்பற்றிய நாடு, மோட்டார் மோட்டார் பந்தயத்தில் வென்ற நாடு, வென்ற நபர் பெயர், ஃபுட்பால்ல கோல்டு ஷூ எடுத்தார் யாரு, அந்த எந்த நாட்டில் இடம்பெற்றது, இந்த மைதானம் எந்த நாட்டில் இருக்கு, இலங்கையில் இந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எத்தனையாவது ஜனாதிபதி, யூனிவர்சிட்டி எந்த ஆண்டு யூஜிசி உருவாக்கப்பட்டது, இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்கள் எத்தனை, அப்படிப்பட்ட என்ன செய்வாங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதோட சேர்த்து உங்களோட கணனி அறிவை டெஸ்ட் பண்றதுக்கான என்ன கம்ப்யூட்டர் லிட்டரசி இதுவும் செக் பண்ணப்படும். ஸோ இந்த 3 பரீட்சையிலையும் நீங்க என்ன செய்யணும், நீங்க சித்தி அடைஞ்சீங்க என்று சொன்னால் இதுல 40% மார்க்ஸ் என்று போட்டிருக்காங்க. இறங்கு வரிசைப்படிதான் ஆக கூட மார்க்ஸ் யார் எடுக்காங்களோ அவங்களை என்ன செய்வாங்கன்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூக்கு கூப்பிட்டதுக்கு பிறகு இன்டர்வியூல பாத்தீங்கன்னு சொன்னால் இன்டர்வியூல உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு, உங்களுக்கு இன்டர்வியூல மார்க்ஸ் இருக்கு. ஸோ இந்த இன்டர்வியூ மார்க்ஸையும் உங்களோட எக்ஸாம் மார்க்ஸையும் என்ன செய்வாங்க, ரைட், ஒன்றாக சேர்த்து என்ன செய்வாங்க என்று சொன்னா அதுல யாரு கூடுதலான புள்ளிகளை பெற்றுள்ளார்களோ அவர்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அந்த வேலையை வழங்குவாங்க. இது கவர்மெண்ட் ஜாப் யூஜிசிக்குள்ள. இந்த ஜாபுக்குள்ள நீங்க உள் நுழைந்தீங்கன்னு சொன்னா இதுல இருந்து ஒரு 5 இயர்ஸ் உங்களுக்கு டிகிரி டபிள்யூடி சார்ட்டட் எல்லாம் இருக்குமென்னு சொன்னா நீங்க ப்ரொமோஷன் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா யார் அப்ளை பண்ணலாம், எல்லாரும் அப்ளை பண்ணலாமா, எல்லாரும் அப்ளை பண்ணல. 18 வயது தொடக்கம் 30 வயதுக்குள்ள உட்பட்டாக தான் அப்ளை பண்ணலாம். 30 வயது 1994ஆம் ஆண்டுக்கு முன் பிறந்தவர்கள் என்ன செய்யலாது, நீங்க அப்ளை பண்ண முடியாது. 1994க்கு பிறகு பிறந்தார்கள் 95, 96, 97, 98, 99, 2000, 2001, 2002, 2003, 2004 அப்படியே வரும். 18 வயதுக்கு மேற்பட்டார்கள் 2006 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதே நேரம் நீங்க இந்த போலீஸ் கேஸ்லயும் என்ன செய்யக்கூடாது, மாட்டி கோர்ட் கேஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகி நீங்க சிறை தண்டனை அனுபவிக்காத ஒரு ஆளா இருக்கணும். இதுதானே. இப்ப அப்ளிகேஷனை பாருங்க, கால் பண்ணிட்டாங்க மார்ச் 26ஆம் தேதி கால் பண்ணிட்டாங்க. ரைட். இதுக்குரிய க்ளோசிங் டேட்டை பாத்தீங்கன்னு சொன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி க்ளோசிங். அப்ப ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. நீங்க என்ன செய்யணும், ஏர்லியாவே நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கான முறைகள் என்ன, இதான் மெயினான ஒரு விடயம். அப்ளை பண்றதுக்கான மெத்தட், வாட் ஆர் த மெத்தட்ஸ். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எக்ஸாம் நீங்க ஃப்ரீயா அப்ளை பண்ணலாது. நீங்க 600 ரூபாய் பணம் என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். எங்கே செலுத்த வேண்டும், யூஜிசிட அக்கவுண்ட்.
யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அக்கவுண்ட், அவங்களோட பிரான்ச் இருக்கு டொரிங்டன் பிரான்ச், பேங்க் ஆஃப் சிலோன். அப்ப நீங்க கொலம்புக்கு போய் தானே சப்மிட் பண்ணணும், டிபாசிட் பண்ணணும்னா இல்லை. உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய பிஓசி பேங்க்லையும் நீங்க ஸ்லிப் ஃபில் பண்ணி என்ன செய்யலாம், நீங்க சப்மிட் பண்ணிக்கொள்ள முடியும். நான் உங்களுக்கு ஸ்லிப் எல்லாம் என்ன செய்யறேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே நேரம் நீங்க அந்த ஸ்லிப்ல ரெஃபரன்ஸ்ல நீங்க என்ன செய்யணும், யூஜிசி எம்ஏ கிரேட் 3 என்ன செய்யணும், நீங்க ஃபில் பண்ண வேண்டும். ரைட், நான் உங்களுக்கு அந்த ஸ்லிப்பை காட்டுறேன் பாருங்க. ரைட், பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதான் அந்த ஸ்லிப், பிஓசி பேங்க் ஸ்லிப் பார்த்துருக்கிறீங்க. ரைட், இந்த பிஓசி பேங்க் ஸ்லிப்ல பாருங்க என்ன திகதியில நீங்க டிபாசிட் பண்றீங்க, எந்த கணக்குக்கு. அப்ப யூஜிசி தான் அவங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் எழுத வேணும். கணக்கு அட்டை வைத்திருப்பவரின் பெயரும் முகவரியும் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்று போடணும். நீங்க டொரிங்டன் என்று போட்டாலும் பிரச்சனை இல்லை, பிரான்ச்ல பேர் போடணும். அடுத்தது உங்களோட பெயர், இதுல உங்களோட பேர் எழுதுங்க, உங்களோட என்ஐசி நம்பர் எழுதுங்க. இதுக்கு என்ஐசி கேட்டிருக்காங்க, அப்ப பேரும் முகவரியும், உங்களோட பேரையும் உங்களோட வீட்டு அட்ரஸையும் எழுதுங்க. தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை போடுங்க. அதே நேரம் என்ன செய்யுங்க, வைப்பின் நோக்கம் என்ன செய்றீங்கன்னு சொன்னா, இந்த வைப்பின் நோக்கத்துல தான் நீங்க என்ன செய்ய வேண்டி வரும், இந்த இருக்கிற யூஜிசி எம்ஏ கிரேட் 3 என்கிற எழுத்தை நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள், அந்த பர்பஸ்ல நீங்க என்ன செய்யணும், நீங்க அந்த பர்பஸ்ல நீங்க ஃபில் பண்ண வேண்டி வரும். இந்த இருக்கிற பர்பஸ்ல ஃபில் பண்ண வேண்டி வரும். இதை உதாரணத்துக்கு என்ஐசி போட்டு காட்டியிருக்காங்க, பட் இந்த பர்பஸ்ல நீங்க ஃபில் பண்ண வேண்டி வரும். இல்லை உங்களோட சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சர் பண்ண வேண்டி வரும். இதில் 600 rupees போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பேங்க் ஒரு காப்பி எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு காப்பி என்ன செய்வாங்க, எல்லோ கலர்ல உள்ள ஒரு காப்பி ஒன்று உங்களுக்கு தருவாங்க, ஒரு பிரதி ஒன்று தருவாங்க. ரைட், இப்போ என்ன செய்யணும், இந்த பிரதியை எடுத்ததுக்கு பிறகுதான் நீங்க அப்ளை பண்றதுக்கு என்ன செய்யணும், ப்ரோசஸை ஸ்டார்ட் பண்ணணும். எங்க ஸ்டார்ட் பண்ணணும், ரைட், அதுல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா ப்ரோசஸை ஸ்டார்ட் பண்ணி ஆன்லைன்ல ஃபில் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பிரிண்டட் ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மோட இந்த காப்பியை நீங்க என்ன செய்யணும், நீங்க இணைச்சு தான் நீங்க என்ன செய்ய வேண்டி வரும், இவங்களுக்கு நீங்க அனுப்ப வேண்டி வரும். அனுப்ப வேண்டிய முகவரி தான் என்ன செஞ்சிருக்கு, இந்த இருக்கு பாருங்க, printed copy of generated application should be signed and sent to senior assistant secretary. இந்த அட்ரஸுக்கு என்ன செய்யணும் பிள்ளைகள், நீங்க ஏப்ரல் 24 அனுப்பணும்னா ஏப்ரல் 10 நீங்க என்ன செஞ்சிடணும், நீங்க அனுப்ப வேண்டி வரும். அங்கால சித்திரை புத்தாண்டுகள்லாம் வரதால போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் லீவ் வருது. ஸோ என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், as soon as possible என்ன செய்யணும், நீங்க அனுப்பணும். as much as possible நீங்க என்ன செய்யணும், நீங்க அனுப்ப வேண்டி வரும். ரைட், நீங்க அனுப்பினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸாம் அட்மிஷன் கிடைக்கும். அந்த அட்மிஷன் நீங்க எடுத்துக்கொண்டு கிளம்புறதான் எக்ஸாம் நடக்கும். நீங்க என்ன மீடியம் அப்ளை பண்ணீங்களோ அந்த மீடியத்தில் நீங்க என்ன செய்யலாம், எக்ஸாம் எழுதலாம். ஸோ என்ன செய்யலாம், நீங்க பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுவது என்பது தொடர்பாக பார்ப்போம். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், யூஜிசி வெப்சைட்டுக்கு நீங்க போக வேண்டும். கூகுளில் நீங்க யூஜிசி என்று சர்ச் பண்ணலாம், யூஜிசி எல்கே என்று சொல்லி. அதில் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன சொன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். எல்லாரும் யூனிவர்சிட்டிக்கு போனார்கள், டபிள்யூடி செஞ்சார்கள். ஸோ எல்லாருக்குமே என்ன, அவங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கும். டபிள்யூடி செய்யாதவர்களும் இருக்கிறீங்க, பார்த்துக்கொள்ளுங்க. கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிளிக் பண்ண வேண்டி வரும். இந்த கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு போனீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 3 இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு கிளிக் தட். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி இருக்கு, நான் ஆல்ரெடி காட்டின அதே பேஜஸ் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே அட்வர்டைஸ்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாருங்க. வெயிட், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்க வாசிச்சு கொள்ளலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் நான் சொன்ன அதே விடயங்கள் தான் இருக்கு பிள்ளைகள். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க வாசிச்சு கொள்ளலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண வேண்டி வரும். அந்த ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும், எங்க பேங்க் பேமெண்ட்ஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யூஜிசிஎம்ஏ அதுல நீங்க ரெஃபரன்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஒரு தரம் சப்மிட் பண்ணினால் இன்னொரு தரம் என்ன செய்ய முடியாது, எடிட் பண்ண முடியாது என்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். இப்போ நாம் என்ன செய்வோம், அதுக்கு முதல்
நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இவ்வாறான ஒரு பேஜ்னு வரும் இல்லையா. இதுல நியூ அப்ளிகன்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. நியூ அப்ளிகண்ட்டை கிளிக் பண்ணா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அதுல என்ன சொல்றாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, இங்கிலீஷ்ல தான் ஃபில் பண்ணுங்க. யூ ஆர் அலவுட் டு சப்மிட் ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். இந்த காசு திருப்பி வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ஸ்லிப் எடுத்ததுக்கு பிறகு அந்த பேங்க் ஸ்லிப்பை நீங்க அனெக்ஸ் பண்ணணும்னு சொல்லி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிரிண்டட் காப்பியோடையும் நம்ம இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க, போஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக எல்லாம் சப்மிட் பண்ணதுக்குள்ள சப்மிட் அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சப்மிட் பண்ணினால் நீங்க என்ன செய்ய முடியாது, எடிட் பண்ண முடியாது. இந்த இருக்கு பாருங்க, அப்ளிகேஷன் கேனாட் லாகின் டு த ஆன்லைன் அப்ளிகேஷன் சிஸ்டம் அகெயின் ஆஃப்டர் சப்மிட்டிங் த அப்ளிகேஷன். ஒரு தரம் தான் நீங்க சப்மிட் பண்ணலாம், ஒரு சப்மிட் பண்ண முடியாது. அப்ப எல்லாம் வாசிச்சதுக்கு பிறகு என்ன, இந்த ரெஜிஸ்டர் லாகின் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ரெஜிஸ்டருக்கு கொடுக்கலாம். ரெஜிஸ்டர்ல பாத்தீங்கன்னா உங்களோட இனிஷியலை கொடுக்கலாம். உங்களோட இனிஷியல் உதாரணமாக என் பேர் 5G. ஸோ நான் என்ன செய்யறேன், இனிஷியலை கொடுக்கேன். என் என்ஐசி நம்பர், அப்ப எந்த ஆண்டு பிறந்தேன் என்ன செய்யணும், எந்த ஆண்டு பிறந்தது எந்த மாதம்ங்கிறத நீங்க என்ன செய்யணும், அதுல ஃபில் பண்ணணும். அடுத்தது என்ன, இந்த ஓ லெவல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட். ஸோ நான் 9 எடுத்ததால நான் என்ன செய்யறேன், எல்லாம் எனக்கு ஏ ரிசல்ட்ஸ்ங்கிறதால எல்லாம் ஏ ரிசல்ட்ஸ். ஓ லெவல்ல 3 பாடம் என்ன செய்யணும் பிள்ளை, மேத்ஸ் இங்கிலீஷ் தமிழ்ங்கிறதுல சி இருக்கும். ஏ லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏ லெவல் நீங்க என்ன பாடம் எழுதிருக்கீங்க, என்ன ஸ்ட்ரீமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உதாரணமாக காமர்ஸ் இருந்தா பிசினஸ் ஸ்டடீஸ், அக்கவுண்டிங், எக்கனாமிக். அப்போ அந்த ஜெனரல் நாலேஜ் அந்த இதெல்லாம் போட தேவையில்லை. ஸோ நீங்க அதுலயும் என்ன செய்யலாம், உங்களோட ரிசர்ச்சை நீங்க ஃபில் பண்ணி கொள்ளலாம். உங்களோட ரிசர்ச்சை நீங்க ஃபில் பண்ணி கொள்ள முடியும். பாஸ்வேர்ட் நீங்க என்ன செய்யலாம், ஒரு பாஸ்வேர்டு டைப் பண்ணலாம். அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணணும். உதாரணம் 1 2 3 4 5 6 கொடுக்கலாம். இதுல 1 2 3 4 5 6 உங்களோட விரும்பின பாஸ்வேர்டு நீங்க கொடுக்கலாம். சரிதானே. நீங்க எல்லாம் விரும்பின பாஸ்வேர்டை சப்மிட் பண்ணதுக்கு பிறகு பிள்ளைகள் இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, ரெஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணலாம். ஸோ நான் இந்த ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எல்லாரும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செய்யணும், இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க என்ன செய்யலாம், ஒரு தரம் வாசிச்சு கொள்ளலாமா. எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு பிறகு பிள்ளை நீங்க ரெஜிஸ்டர்ங்கிறதுக்கு நீங்க கிளிக் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிருக்கிறீங்களா என்று கேட்டால் கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கோம், ரைட், ஓகே. உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு என்று சொல்லி வரும். அப்போ என்ன சொல்றாங்க, ப்ளீஸ் லாகின் இன்டு த சிஸ்டம் யூசிங் என்ஐசி as the யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். நீங்க என்ன கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ண சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன செய்யணும், உங்களோட என்ஐசி என்ன என்ஐசி கொடுத்தீங்களோ அதை நீங்க என்ன செய்யலாம், நீங்க போடலாம். நான் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தனோ அந்த பாஸ்வேர்டை நான் கிளிக் பண்ணி நான் ஓபன் பண்ணி கொள்ள முடியும். ரைட், இப்ப டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த டேஷ்போர்ட்ல என்ன செய்யணும் பிள்ளைகள், நீங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் பார்க்கணும். பாருங்க, ஃபில் ஒன்லி இன் இங்கிலீஷ், ப்ரெஸ் ஃபில் அப்ளிகேஷன் பட்டன் ப்ராசஸ். ஓஎல் சர்டிஃபிகேட்டை நீங்க அனெக்ஸ் பண்ணணும், ஏஎல் சர்டிஃபிகேட் அனெக்ஸ் பண்ணணும், டிகிரி இருந்தா டிகிரியை போடணும், டபிள்யூஐடி குவாலிஃபிகேஷன் சார்ட்டட் எல்லாம் இருந்தா கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருந்தா அந்த குவாலிஃபிகேஷன் தான் இருக்கு, ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் போடணும். ஹை நேஷனல் டிப்ளமா இன் ஐடி அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா, HNDE இங்கிலீஷ் அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா இதில் சப்மிட் பண்ணணும். ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் கேட்டிருக்காங்க, அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்டை போடணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்க எதுவும் விளையாட்டுகள் அப்படி எதுவும் செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா, எதுவும் கான்ஃபரன்சஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விடயங்கள், என்ஐசி போட்டோ காப்பி, பேங்க் பேமெண்ட் ஸ்லிப் பே பண்ணதுக்கு பிறகுதான் இந்த ப்ராசஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்க என்ன செய்யணும், ஃபில் அப்ளிகேஷன்ங்கிறத நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபில் பண்றதுக்கு வரும். உங்களோட ஃபுல் நேம் என்ன, உங்களோட தந்தையின் பெயரோட உங்களோட பெயர், உங்களோட போஸ்டல் அட்ரஸ், அது பெர்மனன்ட் அட்ரஸும் போடுற போஸ்டல் அட்ரஸா இருக்கலாம், உங்களோட டெலிஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ்,
அப்போ இதில் நீங்கள் உங்களோட ஃபுல் நேம் எல்லாம் டைப் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நான் என் பேரை நார்மலாக போட்டுக்கொள்றேன். ஓகே, உங்களோட போஸ்டல் அட்ரஸ். அப்போ இந்த ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறாக்களா இருந்தாலும் நீங்கள் ஆஃபீஸ் அட்ரஸை போடலாம். பாருங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாக்களா இருந்தாலும் நான் நேஷனல் ஆடிட் ஆஃபீஸ், பெட்டிகுலரில் ஒர்க் பண்ணுறதால நான் என்ன செய்யலாம், பெட்டிகுலர் போடலாம். அப்போ இந்த ஆஃபீஸ் அட்ரஸை போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் எங்கே இந்த போஸ்ட்டில் வந்து சேரணுமோ அந்த அட்ரஸை போடலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த், என்ன வயது. 1994 மே மாதம் 5ஆம் தேதி நான் பிறந்திருக்கிறதால் என்ன வயது. இதில் 5 வருடங்கள் 4 மாதம் 65 நாள் என்ற அந்த ஃபார்மேட்ல டைப் பண்ணணும். எத்தனை வயது, ஆனா பெண்ணா, திருமணம் முடிச்சிட்டீங்களா இல்லையா. ரைட், அதில் பாருங்க, தமிழா, முஸ்லிமா, சிங்களமா, மூர்ஸ், இலங்கை சோனகரா, பேர்கர்ஸா. அப்போ முஸ்லீம் ஸ்ரீலங்கன் மூர்ஸை கொடுக்கலாம், ஹிந்துஸ் தமிழை கொடுக்கலாம், சிங்களாக்கள் சிங்களீஸை கொடுக்கலாம், பேர்கர்ஸை கொடுக்கலாம். அதுக்கு 2 கேட்டகரி இல்லாக்கள் அதர்ஸ் கொடுக்கலாம். ரைட், மலைய தமிழர்கள் அப்படி இருக்கும்போது உங்களோட கேட்டகரிஸை கொஞ்சம் பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, அதை கிளிக் பண்ணி கொள்ளலாம். ரைட், சிட்டிசன்ஷிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷனால தான் எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாருங்க. அப்போ உங்களோட இது பை டீசன்ட், நான் பிறப்பிலே இங்கே இருக்கிறதால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ பை ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே வந்து பதிவு வச்சு தராங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுக்கணும். இது இருந்தாலும் போதும், சரிதானே. அதுக்கு பிறகு என்ன, எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு என்ன, கோ நெக்ஸ்ட் கொடுக்கணும். அப்படி ஒவ்வொன்றும் என்ன செய்யணும், அப்போ நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ரைட், அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், நெக்ஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். ரெட் கலர்ல வரும், ஃபில் பண்ணாது. ப்ளீஸ் செலக்ட் த டைட்டில். டைட்டில், யாவது டைட்டில். ரைட், இந்த இருக்கு மிஸ்டர். ரைட், ஓகே. அப்படி நீங்கள் ஃபில் பண்ணாலே ரெட் கலர்ல காட்டும். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கலாம் பிள்ளைகள். நெக்ஸ்ட் கொடுத்தா அவங்களோட ஓ லெவல் என்ஐசி கேட்பாங்க. அடுத்த ஏ லெவல் என்ஐசி. ஏ லெவல் இருக்கிற நீங்கள் கொடுத்த பாடம் ரிசல்ட்ஸ், 4வது பாடம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. 4 பாடம் ஆல் சிலபஸ்ல நாங்களுக்கு பிள்ளைகள் 4 பாடம் இருக்கு, அதுல பிரச்சனை இல்லை. ஓ லெவலில் இருக்கிற நீங்க ஃபுல் பாடங்களை நீங்க இதுல கொடுக்கலாமா. ரைட். ரைட், அடுத்தது என்ன, எக்ஸாமினேஷன் பாஸ்ட் இன் சிங்கள, இங்கிலீஷ் தமிழ். ஹையஸ்ட் எக்ஸாமினேஷன் நீங்க ஐஇஎல்டிஎஸ் முடிச்சிருந்தா ஐஇஎல்டிஎஸ், அல்லது ஜிசி ஏ லெவல் இங்கிலீஷ் தானே, ஜிசி ஏ லெவல் இங்கிலீஷ், ஜிசிஇ ஏ லெவல்னா ஏ லெவல். அல்லது ஹெச்என்டிஇ முடிச்சிருந்தீங்கன்னா ஹெச்என்டிஇ. தமிழ்ல எப்படி முடிச்சிருக்கிறீங்கன்னா தமிழ்ல ஜிசி ஓ லெவல் தானே பிள்ளைகள், ஜிசிஇ ஓ லெவல். ஆர்ட்ஸ் படிச்சாக்கள் ஆர்ட்ஸ் ஏ லெவல்ல தமிழ் எடுத்திருந்தா அதை போடலாம். ரைட், போட்டுக்கொள்ளுங்க. சிங்களத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஜிசிஇ ஓஎல் அல்லது டிப்ளோமா இன் சிங்கள. ரைட், நாங்க இப்போ கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணிருக்கிறதால சிங்கள லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் அதை போடலாம் நாங்க, நோ ப்ராப்ளம். இல்லை சிங்கள டிப்ளமா 200 ஹவர்ஸ் முடிச்சிட்டாங்களோ அதை போடலாம். இல்ல ஆக்கள் இல்ல டேஷ். அப்போ நீங்க என்ன செய்யுங்க, நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரும். இதுல என்னென்ன பிள்ளைகள் எல்லா ரிசர்ச்சும் சரியா போட்டுருவோம். அடுத்தது உங்களோட யூனிவர்சிட்டி, என்ன யூனிவர்சிட்டி. நான் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில படிச்சதால சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. நேம் ஆஃப் த டிகிரி பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். என்ன ரிசர்ச், இந்த கிளாஸ் என்ன, அது டியூரேஷன் எவ்வளவு காலம், டிகிரி இருக்கிறார்கள் மட்டும். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம், கிளிக் ஹியர் டு அட். நீங்க ஏதாவது வேற குவாலிஃபிகேஷன் 2 டிகிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்க ஆட் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது ஸ்கிப் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணி நீங்க என்ன சொன்னா அடுத்தது வரும் உங்களுக்கு. அடுத்ததுல என்ன வரும் பிள்ளைகள், பர்சனல் டீடைல்ஸ். ரைட், இதுல தான் நீங்க என்ன செய்யணும், உங்களோட உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்க என்ன செய்யணும், நீங்க அப்லோட் பண்ண வேண்டி வரும். இந்த இருக்கு உங்களோட என்ஐசி அப்லோட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பிள்ளைகள் என்ஐசியை நீங்க அப்லோட் பண்ணணும். என்ஐசியை நீங்க என்ன செஞ்சிருக்கணும், ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும் நீங்க அப்லோட் பண்றதுக்கு. ரைட், அப்ப அதே போல் என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கு, என்ஐசி, ஓஎல் ரிசர்ச், ஏஎல் ரிசர்ச், பேங்க்ல பே பண்ண ஸ்லிப் எல்லாம் நீங்க வச்சிருக்கணும். எல்லாம் என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யலாம்னா இதில் அப்லோட் பண்ணலாம். அடுத்தது இதில் எடிட் செலெக்ஷன், நீங்க ஏதாவது இன்னும் சப்மிட் பண்ணல தானே, சப்மிட் பண்ணாத வரைக்கும் நீங்க எடிட் பண்ணலாம். கோர்ஸ் ஃபாலோ, என்ன கோர்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கிறீங்க, ஃபில் செக்ஷன்.
இதுல கோர்ஸ் ஃபாலோ பண்ணுது என்ன கோர்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கிறீங்க? நான் ஹெச்என்டி ஐடி முடிச்சிருக்கிறதால ஹெச்என்டி இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். எங்க ஸ்லேட். அப்ப நாம என்ன செய்யலாம்? எவ்வளவு காலம் ஃபாலோ முடிச்சிருக்கோம் இன்னும் நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட கோர்ஸ் டீடைல்ஸை நீங்க ஃபில் பண்ணலாம். அப்படி நீங்க விரும்பின உங்களோட ஐடி குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கும் ஃபில் பண்ணுங்க. ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ரைட், இது முக்கியமானது. இப்போ டபிள்யூஐடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, டபிள்யூஐடி படிச்சாங்க நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அசோசியேட் ஏஐடி ஸ்ரீலங்கா, ஏஐடி ஸ்ரீலங்கா எக்ஸாமினேஷன் என்ன பார்த்து பாருங்க, லெவல் கம்ப்ளீட்டட் இல்லாட்டி கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட்டட் எவ்வளவு காலம் இருந்திருக்கிறீங்க, நான் எப்போ டபிள்யூஐடி கம்ப்ளீட் பண்ணணும் அந்த காலப்பதி நீங்க என்ன செய்யலாம், கம்ப்ளீட் நீங்க போடலாம். அதில் சர்டிஃபிகேட் இருந்தால் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க, சார்ட்டட் இருக்கிறாங்க சார்ட்டை போடுங்க. சரிதானே? இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் ஆகும். சரிதானே? ரைட். அடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை அப்லோட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் உங்களோட ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற விடயங்கள். இப்போ நீங்க என்ன பதவியில் இருந்துட்டு இருக்கிறீங்க, ப்ரெசன்ட் ஆக்கியூபேஷன். அடுத்து டூ நான் ரிலேட்டட் ரெஃபரிஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க என்ன செய்யணும், என்ன போஸ்ட்ல இருக்கிறீங்க, எங்க ஒர்க் பண்ணி கொட்டீங்க, ஒர்க் பண்றாக்கள் தானே கேட்டிருக்காங்க 2 இயர்ஸ். ஸோ நீங்க ஒர்க் பண்ற மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும், நீங்க அப்லோட் பண்ணணும். டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் எங்க ஒர்க் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்களும் போடலாம். என்ன சேலரி எடுத்துட்டு இருக்கிறீங்க, பேசிக் சேலரி என்ன, அலவன்ஸ் என்ன, கவர்மெண்ட்லயா பிரைவேட்லயா, அந்த விடயங்கள். டூ நான் ரிலேட்டட் ரெஃபரிஸ். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட தொடர்பு இல்லாத ரெண்டு முக்கியமான ஆட்கள். இது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ஆட்களை போடுங்க. பெரும்பாலும் நீங்க பிரின்சிபல் மாறு, ஆடிட்டர்ஸ் மாறு, அக்கௌண்டன்ட் மாறு, அடுத்தது கம்பெனியோட மேனேஜர்ஸ் மாறு, அப்படி நல்ல குவாலிஃபிகேஷன் லோயர்ஸ் மாறு, யூனிவர்சிட்டியில் இருக்கிற லெக்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ். அப்படி நீங்க என்ன செய்யுங்க, நல்ல குவாலிஃபைடான ஆட்களை போடுங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சாங்க, சும்மா போடுறது இல்லை. உங்களை பத்தி கால் பண்ணி கேட்பாங்க, இவர் யாரு, இவர் எப்படிப்பட்டவர், இவருக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கு, இவர் நல்லவரா ஒழுக்கமானவரா, இவர் உங்களுக்கு எப்படி தெரியும், இவ்வாறான சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்ப அதுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் டாக்டராகவும் இருக்கலாம். ஸோ நீங்க கால் பண்ண ஆன்சர் பண்ணக்கூடிய ஆட்களை போடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ண ஆன்சர் பண்ண ஆட்களை போட வேணும். ஸோ இதெல்லாம் போடுங்க. இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, சேவ் பண்ணுங்க, சேவ் ப்ரெசன்ட் ஒர்க். அப்படி நீங்க என்ன செய்யணும், எல்லாத்தையும் நீங்க என்டர் பண்ணினீங்கன்னு சொன்னா, எல்லாத்தையும் பண்ணி போட்டு நீங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் என்கிற பட்டன் ஒன்று வரும். ஸோ நீங்க என்ன செய்யலாம், அதில் நீங்க சப்மிட் பண்ணிக்கொள்ள முடியும். சரிதானே? தேவையான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிக்கணும்னா மினிமைஸ் பண்ணி போட்டு என்ன செய்யலாம், இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிக்கலாம். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணலாம். நீங்க முன்னுக்கும் போகலாம், நீங்க என்ன ஃபில் பண்றதுக்கு ரெடி ஆகிங்களோ ஆரம்பத்துல இருந்து ஃபில் பண்ற மாதிரியும் போகலாம். இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணி போட்டு ஃபில் அப்ளிகேஷனை கொடுத்து. சரிதானே? இவ்வாறான செயற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சப்மிட் பண்ணினீங்கன்னா திருப்பி ஒரு தடவை எடிட் பண்ண முடியாது. ஸோ நீங்க லாக் அவுட் பண்ணிக்கொள்ள முடியும். திருப்பி லாகின் பண்றேன் என்ன செய்யணும், உங்களோட என்ஐசி நீங்க கொடுத்த பாஸ்வேர்ட் மறந்துடக்கூடாது. பாஸ்வேர்ட் ரிசெட் பண்ற கஷ்டம். இமெயில் நீங்க கொடுக்கல, போன் நம்பர் எதுவுமே கொடுக்கல. பாஸ்வேர்டு டைப் பண்ணும்போது இலகுவான பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கொள்ளுங்க. பாஸ்வேர்ட் பிள்ளைன்னு சொன்னா ஒன்றும் செய்யல, யூஜிசி கால் பண்ணி தான் நீங்க பாஸ்வேர்டு எடுக்கணும், அது கஷ்டம். இப்போ நீங்க என்ன செய்யணும், இவ்வாறான செயற்பாடுகளை நீங்க என்ன செய்யணும், செஞ்சு சப்மிட். சப்மிட்ங்கிற பட்டன் வரும் பிள்ளை, இங்க பாருங்க. 8/3 தான் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். 8/8 வந்ததுக்கு பிறகு சப்மிட்ங்கிற பட்டன் வரும். அப்ப நீங்க என்ன செய்யலாம், சப்மிட்டுக்கு கொடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்படிதான் நீங்க என்ன செய்யணும், இதுக்கு நீங்க எக்ஸாமுக்கு நீங்க என்ன செய்யணும், அப்ளை பண்ணிக்கொள்ள வேண்டி வரும். எக்ஸாம்ல பாஸ் ஆகுறது, எக்ஸாம் அதுக்குரிய 3 பாடங்கள் இருக்கு பிள்ளை. எக்ஸாமுக்குரிய 3 பாடங்கள் ரைட், அதான் அடுத்த விஷயம். எக்ஸாமுக்குரிய 3 பாடங்கள். இந்த பாடங்களுக்கு எப்படி படிக்கிறேங்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. அப்ப மொழித்திறன் எப்படி படிக்கிறது, ரைட், அதுக்கு நாங்க என்ன செய்யறோம், டிஜிட்டல் டியூட்டர்ஸ் தான் உங்களுக்கு கைட் பண்றோம். ஐக்யூ, ஐக்யூ அதாவது முக்கியமான பொசிஷன்ல இருக்கிறார்கள் இருக்காங்க எங்கள்கிட்ட. ஸ்ரீலங்கா ஐசிடி சர்வீஸ்ல இருக்கிறார்கள், ஸ்ரீலங்கா அக்கௌண்டன்ட் சர்வீஸ் இருக்கிறார்கள், ஸ்ரீலங்கா ஆடிட் சர்வீஸ் இருக்கிறார்கள், எஸ்எல்ஏஎஸ் முடிச்சார்கள், எஸ்எல்ஏஎஸ் பாஸ் பண்ணி எஸ்எல்ஏஎஸ் ஆஃபீஸர்ஸா இருக்கிறார்கள், கிராம நிலைதாரியா இருக்கிறார்கள். எல்லாருமே என்ன மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அப்படி நிறைய போட்டி பரீட்சைகள் எழுதி பாஸ் பண்ண நிறைய பேர் எங்களில் இருக்காங்க. ஸோ நான் எழுதும்போது நான் ஆரம்பத்தில் நான் கிராம நிலைதாரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஜென்ரல் நாலேஜ், இந்த ஐக்யூ, மொழித்திறன் எல்லாம் இருந்தது. அதுக்கு பிறகு சமூர்த்தி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதுக்கு பிறகு ஒரு 4-5 கிட்டத்தட்ட ஒரு 5-6 எக்ஸாம் எழுதி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கடைசி நான் ஒரு ஆடிட் எக்ஸாம் எழுதி ஆடிட் எக்ஸாம் கவர்மெண்ட் ஆடிட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ அப்படி எனக்கு தெரிஞ்ச மட்டங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு என்ன செய்யலாம், உங்களுக்கு வழிகாட்டி கொள்ள முடியும், ரைட். அதுக்கு பிறகு கம்ப்யூட்டர் லிட்டரசி, ரைட், ஐசிடி சர்வீஸ் இருக்கிறார்கள் இருக்காங்க.
ஸ்ரீலங்கா ஐசிடி சர்வீஸ்ன்னு சொல்றது ஒரு எக்ஸிகூட்டிவ் பொசிஷன். ஐசிடி சர்வீஸ்ல கிரேட் 2 கிரேட் 3ல இருக்கிறார்கள் இருக்காங்க. ஸோ அதுல என்ன கேள்வி கேட்பாங்க, எப்படி பாஸ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிச்சார்கள் இருக்காங்க ஐசிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல எல்லாம். ஐசிடி டீச்சிங்ல ஈடுபட்டார்கள் இருக்காங்க. அப்படி அவங்கள வச்சு என்ன செய்யலாம், இந்த பாடங்களுக்கு என்ன செய்ய முடியும், உங்களுக்கு வழிகாட்டல்களை எங்களால் வழங்க முடியும். எங்களால் வழங்க முடியும். யாருக்கு வழிகாட்டல் தேவை அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், நாங்கள் வழிகாட்டல் வழங்க முடியும். ரைட். யாருக்கு அட்வைஸ் தேவைப்படுதோ அவங்க நாங்கள் என்ன செய்யலாம், எங்க கிளாஸ் நடக்குதோ அங்க வேணும்னாலும் ஜாயின் பண்ணுவோம். ஒன்று நாங்கள் உங்களுக்கு கிளாஸ் செய்வோம் பிள்ளைகள், அப்படி இல்லாட்டி எங்க நல்ல கிளாஸ் இருக்கோ அந்த கிளாஸ்ல என்ன செய்வோம், உங்களை ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு வழிகாட்டல வழங்குவோம். சரிதானே? ரைட். அதான் செல்ஃபா படிக்க போறீங்களா, செல்ஃபா படிச்சாலும் உங்களுக்கு வரக்கூடிய டவுட்டுகளை நாங்கள் என்ன செய்வோம், கட்டாயம் கிளியர் பண்ணி தரோம். ஸோ நீங்க என்ன செய்யலாம், இந்த பாடங்களுக்கு ரெடி ஆக முடியும். இப்போ ஒரு நாளையில படிச்சு அடுத்த நாள் பாஸ் ஆக முடியாது. பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எடுக்கிற கஷ்டம். ஸோ என்ன செய்யணும், நீங்க எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த எக்ஸாம் நடக்கும் வரைக்கும் ஒரு தியாகம் ஒன்று என்ன செய்யணும், செஞ்சுதான் நீங்க படிக்கணும். ஸோ நீங்க என்ன செய்யணும், இதுக்கு ரெடி ஆகிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப நிறைய பேர் யோசிக்கலாமா, கொஞ்சம் பேர் தான் எடுப்பாங்க, நம்மளும் எடுக்க மாட்டாங்க. ரைட். அது நெகட்டிவ் மைண்ட் செட். நீங்க என்ன செய்யுங்க, இந்த பொசிஷனுக்கு வேலைக்கு போனாக்களும் இருக்காங்க. WIT படித்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு நடத்தப்பட்ட யூனிவர்சிட்டி, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. சவுத் ஈஸ்டர்ன்ல என்னோட படிச்ச இந்த ஜூனியர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் வேகன்சி எடுக்கிறப்ப 70,000 75,000 சம்பளம் 80,000 எடுத்திருக்கு சார், ஓவர் டைம் எடுத்திருக்கு சார் கால் பண்ணி சொன்னாலும் இருக்காங்க. ஸோ நான் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆடிட் பண்றதால தெரியும் அங்க அவங்க எவ்வளவு சம்பளம் எடுக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்க என்ன செய்யலாம், இந்த எக்ஸாமுக்கு எல்லாரும் ரெடி ஆகுங்க. தேவையான ஆலோசனைகளை நான் உங்களுக்கு வழங்குவேன். எஸ்பெஷலி டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கேடி ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் நீங்க அப்ளை பண்ணணும். உங்களுக்கு நான் வழிகாட்டுவேன். ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆகலாட்டியும் பிள்ளைகள் 2 3 4வது எக்ஸாம் நம்ம எழுதும் போது 5வது எக்ஸாமுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் ஃபுல்லா கிடைச்சிடும். நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா பாஸ் ஆகலாம். வெளிநாட்டுக்கு போகலாம், பிரச்சனை இல்லை. உள்நாட்டில் பிரைவேட் செக்டர்ஸுக்கும் நீங்க வேலையை தேடலாம். கவர்மெண்ட் ஜாபுக்கு நுழைகிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு அரச தொழில் என்கிறது ஒரு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தாரு. சம்பளம் எவ்வளவாக இருக்கலாம், உங்களுக்கான ஒரு அடையாளத்தை தரும் பிள்ளை. உங்களுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மதிப்பை உயர்த்தும். அடுத்த கட்டத்துக்கு சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு குறைவாக இருந்தால் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இவர் அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸர், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் உங்களை கூப்பிடுவாங்க, எல்லாத்துக்கும் இன்விடேஷன் தருவாங்க. உங்களை சார் என்ற பேர் போட்டு என்ன செய்வாங்க, உங்களை கூப்பிடுவாங்க. அப்படி நிறைய கௌரவம் என்ன செய்யும், உங்களை தேடி வரும். ஸோ நீங்க என்ன செய்யணும், இந்த வேகன்சிக்கு நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள், கட்டாயம் அப்ளை பண்ணணும். இது என்னுடைய உங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். சரிதானே? ஸோ தேங்க்யூ வெரி மச். இது தொடர்பான மேலதிக அப்டேட்ஸ்களுக்கு எங்களோட குரூப்ஸோட இணைஞ்சு கொள்ளுங்க. யூடியூப் சேனலும் இருக்கு, டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கேன்னு சொல்லி. அந்த யூடியூப் சேனல்லையும் நீங்க என்ன செய்யலாம், நாங்கள் மேலதிகமான அப்டேட்டுகளை உங்களுக்கு தருவோம். நீங்க சர்ச் பண்ணலாம். நீங்க டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கேன்னு சொல்லி, டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கேன்னு சொல்லி யூடியூப் சேனல் இருக்கு. இந்த யூடியூப் சேனல்ல நாங்கள் WIT சம்பந்தமாகவும் போட்டி பரீட்சைகள் சம்பந்தமாகவும் நாங்கள் அப்லோட் பண்ணி வருவோம் கண்டினியூஸா. ரைட். ஸோ நீங்க டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கே இந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் என்ன செய்யும், உங்களுக்கு பெனிஃபிட்டை தரக்கூடியதாக இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் பிள்ளைகள் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை விரும்பினா நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளலாமா, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து நீங்க என்ன செய்யலாம், வைத்துக்கொள்ள முடியும். ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். இதான் எங்களோட யூடியூப் சேனல். நீங்க யூடியூப் சேனலில் பார்க்கலாம். நாங்கள் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ், நடத்துகிற கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கும் இதில். நீங்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கொள்ளலாம். இது தொடர்பான அப்டேட்களையும் உங்களுக்கு தருவோம். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வேகன்சி சம்பந்தமாகவும் நீங்கள் இணைந்து கொள்றதுக்கு எங்களோட வாட்ஸ்அப் குரூப்புகள் இணைஞ்சு கொள்ளுங்க. குரூப்ல லிங்க் தேவையானாக்கள் இந்த அட்மின் நம்பருக்கு என்ன செய்யுங்க, மெசேஜ் பண்ணுங்க, வேகன்சி குரூப் என்று சொல்லி அவங்க அவங்களுக்கு அனுப்புவாங்க. இது தொடர்பான ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் எங்களோட அட்மின்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்களா. ஓகே பாய்.